ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். நம்ம தமிழ் காமர்ஸ் யூடியூப் சேனலில் இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். லைக் எப்படி இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருந்தாலும், செல்லர் ஸ்டோரின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க லைவாக மீட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு பேர் செல்லர் சீரிஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஜாப்ல பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே இன்டர்வியூ பண்ணி ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லைக் நிபேலா மேம், சதீஷ், மலை பிரகாஷ், அப்புறம் ஒன்றும் சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் இன்னைக்கும் நம்ம ஒரு கெஸ்ட் கூட தான் பேச போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில அஸ் அ பிசினஸ் பர்சனா மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு இல்லை. நீங்க உங்க நாலேஜை நல்லா ஷைன் பண்ணி வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாப்லயும் பிளேஸ் பண்ணலாம். உங்க ஒரு ப்ரொஃபஷனலா உள்ள போய் உங்க கெரியரை பில்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட மோட்டோ. ஸோ ஆல்ரெடி இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் அருள்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்க்க போறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுவும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் செல் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா ஃபுட் கிடையாது. அக்ரிகல்ச்சர்ல தேவைப்படக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதுவும் இப்போ சீனியர் லெவலில் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணாலும் இப்போ சீனியர் லெவல் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் போயிட்டாரு. அவர் எப்படி இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஃப்ரெஷரா வந்தாரு, இப்போ எப்படி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் போனாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களோட லைஃப்லயும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இந்த வீடியோட மோட்டோ நான் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வீடியோ தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம செல்லர் ஸ்டோரி வீடியோ பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு வைடாக வளர்ந்து வர ஒரு இண்டஸ்ட்ரி. அதுவும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பூம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னு நினைச்சாங்க. பட் இல்லை, ஜாப்லேயும் உட்காந்து பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மலை பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் வச்சு. எஸ் சார். அந்த வீடியோ அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்தீங்க? உண்மையிலே ஜாப்ன்ற ஒரு விஷயம் அதை எய்ம் பண்ணி வந்துருக்க மாட்டீங்க இல்லையா? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? வணக்கம் சார். என்னுடைய நேம் அருள்ராஜிங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் பக்கத்தில் வேப்பூருங்க. ஓகே. நம்ம ஸ்கூலிங் பண்ணது 12th வரைக்கும் அங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணாங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம திருச்சியில் வந்துட்டு யூஜி பண்ணோம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருந்தோம். பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது கிராஸ் மேஜர் வந்துட்டு எம்பிஏ பண்ணோம். இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் தாட் இருந்ததால அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ பண்ணேன் சார். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேங்க. அது கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு. ஓகே. சரி, அதனால் அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனாக்கு அப்புறம் மேரேஜ் வந்தது. ஓகே. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டையிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓகே. டையிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒரு 2.5 years 3 years வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டயத்தில் தான் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் வந்துட்டு பூம் ஆகிட்டு இருந்த டைம். ஆஃப்டர் 21 கொரோனா காலகட்டம் அதை தாண்டி சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இ-காமர்ஸில் பார்க்கும்போது அப்போ தான் நான் உங்களுடைய அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி. ஆனால் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் மைண்ட் செட் தான் பர்ச்சேஸ் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் பண்ணோம். அப்போ நம்ம ஜாப்புக்கு இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகே. எனக்கு வந்துட்டு இ-காமர்ஸ் பண்ணணும், அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் செல் பண்ணணும் அப்படின்னும் போது அது யாராவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த டயத்தில் யூடியூப்பில் வந்துட்டு உங்களுடைய ப்ரொமோஸ் இதெல்லாம் பார்த்துருந்தேன். அப்போ யூடியூப் உங்கள் சேனலில் போயிட்டு பார்க்கும்போதும் தமிழ் இ-காமர்ஸ் சேனலில் பார்க்கும்போதும் இதில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இருந்தது. அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஜாப்புக்கு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸே அந்த இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதே அப்போ எனக்கு பெருசாக தெரியாது. நம்ம அந்த மோட்டிவ்லேயும் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் என்ன ஆச்சுன்னா, அந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ரெண்டல் ஹவுஸில் தான் தங்கியிருந்தோம். அது ரெண்டல் ஹவுஸ் ஓனர் அந்த இஷ்யூ, இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறது ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி அப்போ குழந்தை வேறையா பிறந்திருந்ததுங்க. பையன் பிறந்திருந்தான். அந்த சுச்சுவேஷன்லாம் டேக்கிள் பண்ண முடியல. ஆமாம், அதனால் வந்துட்டு இதை கன்டினியூ பண்ண முடியல. அதனால் வந்துட்டு இப்போது மறுபடியும் எனக்கு டையிங் யூனிட்டில் அது திருப்பூர் ஃபுல்லாக அதை சுற்றி 2 ஸ்பின்னிங் மில், டையிங், கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு மறுபடியும் அது உள்ளார போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதில் வந்துட்டு க்ரோத் வந்துட்டு இருக்காது. க்ரோத் இருக்காதுன்னா நான் போன உள்ளார ஃபீல்டில் வந்துட்டு க்ரோத் அடுத்தடுத்து கிடையாது. ஏன்னா நம்ம ஆஃப்டர் காலேஜ் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம். உண்மையிலே அது என்னன்னா, ஆஃப்டர் காலேஜ் நீங்கள் அதே ஸ்ட்ரீம் ஆஃப் கெரியரில் போனிருந்தா கூட ஒரு ஆமாம், அது அதுக்கப்புறம் வந்து லைக் எம்பிஏ ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் டை யூனிட். ஆக்சுவலி நான் வேலை பார்த்தது இதுக்கு
நிறைய இதில் வேலை பார்த்துருப்பேங்க. நான் எதுலேயும் வந்துட்டு சஸ்டெயினாக கொண்டு போகல. கன்சிஸ்டண்டாக ஆமாம். இந்த எம்பிஏ முடிச்சோடனே நான் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் பிஎல்எம்ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் வந்துட்டு அந்த கொரோனா டைம் அதுக்கு முடிஞ்ச பிறகு அந்த டயத்தில் தான் மேரேஜ் வந்துட்டு பண்ணி. இப்போ ஒரு டைமில் எப்படி நீங்கள் இகாமர்ஸ் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி தேட ஆரம்பிச்சீங்க? எனக்கு என்னன்னா, எனக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் இகாமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது இந்த ஃபீல்டில் இருந்து. ஆமாம், ஃபீல்டில் இருக்கணும். இப்போ நான் பிகினர். நான் வந்துட்டு அந்த டயத்தில் பிகினர். ஓகே. எனக்கு வந்துட்டு அப்போ என்ன ஒரு 4 months 5 months தான் ஆகும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி. நான் இகாமர்ஸ் உள்ளார தான் போக போகிறேன். அதில் தான் என் கேரியரை வந்துட்டு க்ரோத் பண்ண போகிறேன். நான் அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியலனாலும் ஃபியூச்சரில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இருக்கிற அந்த naukri.com இப்போ வந்து லிங்க்டின், நித்ரா ஆப்லாம் இருந்தது. அந்த நித்ரா ஆப் மூலயமா தான் வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இகாமர்ஸ் ரிலேட்டடாக தேடும்போது இங்கே கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்துட்டு வேகன்சி இருந்ததுங்க. நம்ம அதுக்கு வந்துட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்போ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணதாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்துறீங்க? லைக் இப்போ ஒரு ஐடி செக்டரில் வேலை ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்யூமேஸ், அப்புறம் கரிக்குலம் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலே கரெக்டாக ரெடி பண்ணி அந்த ஐடி கம்பெனியில் ஒரு டெவலப்பர்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு போவாங்க. ஆமாம். இதே சப்போர்ட்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு போவாங்க. கண்டிப்பாக. இந்த ஒரு இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போகும்போது உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திங்க? லைக் இந்த மாதிரி நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நான் எதிர்பார்த்து போனேன். கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும். ஓகே. இது இகாமர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குன்னு தெரியுங்க. அவங்க வந்துட்டு ரெஸ்யூம்லேயே அவங்க வேகன்சிலேயே வந்துட்டு ரோல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரிலேட்டடாக. நமக்கு ஆல்ரெடி இந்த கிளாஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி கிளாஸ் கண்டினியூஸாக நான் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் பிஸ்னஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே நான் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோர்ஸஸில். ஆமாம், நான் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இது இந்த ஒரு பாயிண்ட் உண்மையிலே கரெக்டான விஷயம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆமாம், இது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஓகே. ஒவ்வொன்றா லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைட்டில் எப்படி வைக்கிறது, கீவேர்டு வந்துட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறது. ஆமாம், அந்த சர்ச் பண்ணுறது. டெக்னிக்கலாக நீங்கள் ஆமாம், டெக்னிக்கலாக நான் உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ரெஸ்யூம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஆமாங்க. ரெஸ்யூம் வந்துட்டு இது ரிலேட்டடாக தான் ரெடி பண்ணியிருந்தா எப்படி கேட்பாங்கன்னு தெரியுங்க. நம்ம அது ரிலேட்டடாக வந்துட்டு ரெஸ்யூமை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தோம். அட்டன் பண்ண உடனே வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ஃப்ரெஷராக உள்ள போகும்போது? கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? முதல்ல பேசிக்காக வந்துட்டு இகாமர்ஸ்னா என்னன்றது கேட்டிருந்தாங்க. அது ஒரு கேள்வி. ஆமாங்க, அது பேசிக்காக வந்துட்டு எல்லாரும் கேட்குறதா இகாமர்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்னலாக வந்துட்டு லிஸ்டிங் வந்துட்டு கிரியேட் பண்ண தெரியுமா, லிஸ்டிங்கில் வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியும், நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, நான் இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனுடைய நாலேஜ் இருக்குது, கிளியராக நான் ரெஸ்யூம்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கம்பெனி வந்துட்டு புதுசாக வந்துட்டு இகாமர்ஸ் உள்ளார லான்ச் ஆகுறாங்க. ஆமாம், அவங்களும் புதுசு தான் லான்ச் ஆகுறாங்க. ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஆஃப்லைனில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டீலர்ஷிப் மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. டைரக்ட் செல்லிங் இருந்ததுங்க. இகாமர்ஸுக்கு வந்துட்டு நான் தான் முதல்ல உள்ளார எடுத்தது. ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி இருந்தால் கூட ஆமாம், இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க புதுசு. ஆமாம். செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. கரெக்டாக ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்தாங்க சார்? ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு டேக் ஹோம் வந்துட்டு 20 கொடுத்துருந்தாங்க சார். ஆக்சுவலி 18 சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது 20, ஏன்னா அதுக்கு கீழே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடுனா. ஆஃப்டர் ஜாயினிங் வந்துட்டு ஒரு 8 month வந்துட்டு நான் திருப்பூர்லேருந்து வந்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் கம்பெனி கிட்டே வந்துட்டீங்க? ஆமாங்க, இப்போ நான் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டேக் ஹோம் அப்போயே வந்து 20 நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டீங்க. நாலேஜ் என்ன தான் இருந்தாலும் நம்ம படித்து கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய டீம் அவங்க இருக்குது, நீங்கள் ஒரு சீனியர் லெவல் கீழே வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூனா இது பண்ணலாம். பட் அவங்க இப்போ தான் இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரியே அவங்க உள்ளே வராங்க. ஒரு ஃப்ரெஷராக தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களே ஒரு சில பேர் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. இப்போ நானுமே வந்துட்டு ஃப்ரெஷராக தான் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. இந்த இகாமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதே அப்போ தான் கிரியேட் ஆகுது. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா உள்ள போய்? ஆமாம், எனக்கு ரொம்ப அதை பயன்றதே இல்லைங்க. இப்போ அந்த டயத்தில் ஏஜும் ஆயிடுச்சுங்க. ஒரு 28 பக்கமாக ஏஜ் ஆயிடுச்சு. 28, 29 ரன்னிங்கில் இருந்ததுங்க. நல்ல ஒரு கேரியரை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு எப்படியாவது நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அதாவது எவ்வளோ சிரமம் இருந்தாலும் உள்ளார பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இகாமர்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன். பிளைண்டாக உள்ளே போயிட்டீங்க, பரவாயில்ல இதுக்குள்ளே நம்ம வந்து போயிடலான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு டீம் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு மேலே சீனியர்ஸ் 2-3 பேர் இருப்பாங்க, டீம் கொலீக்ஸ் இருப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு இஷ்யூஸோ டவுட்டோ வந்தால் கூட சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ எத்தனை பேர் இருப்பீங்க அந்த டைமில் உள்ளே போகும்போது? உள்ளே போகும்போது நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் கம்ப்ளீட்டாக A to Z. ஆமாம், A to Z வந்துட்டு அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது, நம்ம ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது, ப்ளஸ் இது அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ப்ராடக்ட் செல் பண்ணுற கம்பெனின்றதால மற்ற இண்டஸ்ட்ரி பையிங்
டூல்ஸ் வில்லா, மொக்லிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வந்துட்டு முதல்ல ஆரம்பிச்சது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்குள்ளாரெலாம் என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்துட்டு நம்ம போகும்போது எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த மிஷினரி ஐட்டம் எல்லாமே புதுசு. நான் அதை முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும். உள்ளார என்ன மிஷினரி வச்சுருக்காங்க, அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். ஆமாம், அதை வச்சு தான். ஏன்னா ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணவே முடியாது. நம்ம டிசைன்லேயே அதை கொண்டு வரணும். ப்ராடக்டோடைய ஃபியூச்சர் என்னன்றதை கொண்டு வரணும், என்ன பர்பஸ்ன்றதை கொண்டு வரணும், இது எல்லாமே டிசைன்லையும் கொண்டு வரணும். அப்படின்னும் போது நம்ம ப்ராடக்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்தது. முதல்ல ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்டிங்கை வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது நான் தான், டிசைன் பண்ணுறது நான் தான், எடிட்டிங் A to Z நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நுழைஞ்சு ஒரு மந்த்தில் அந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் லேர்ன் பண்ணி கேட்லாகாக ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட்டு லிஸ்டிங்ஸு எல்லாம் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் வர வச்சிட்டிங்க. இங்கே எப்படி என்ன சொன்னார் சார்? ஏன்னா அதுவும் ஒரு டீமில் 10 பேர் இருந்தாங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து 10 பேருக்கும் ஷேர் ஆகிடும். ஆமாங்க. அது எஃபோர்ட் போட்டவங்க கூட வருமானம் கூட தெரியாது. கண்டிப்பாக இந்த கார்பரேட் பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். பட் நீங்கள் ஒரு ஆள் தான். என்ன சொன்னார்? இல்லை, அவர் வந்துட்டு எனக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க சார். ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க இது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது அவங்களுக்கும் தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். ஆமாம், இது மெஷினரி ஐட்டம் தான். இது யார் வாங்க போறா? ஆன்லைன்ல வாங்குறவங்க எல்லாம் வந்துட்டு கன்சியூமர் குட்ஸ் தான் வாங்குவாங்க, பிளஸ் ஹோம் அண்ட் கிச்சன் ஐட்டம் தான் வாங்குவாங்க. இந்த மெஷினரி ஐட்டம்லாம் யார் வாங்குவா ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி ஏன்னா எனக்குமே அந்த தாட்டு இருந்தது ஆரம்பத்தில். பட் அவங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்துட்டு போக போக சேல்ஸு இன்க்ரீஸ் ஆக சேல்ஸ் வர ஆரம்பிக்கவும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது, நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி எப்படி சொல்கிறது, உங்கள் கெரியர் 2 வருஷமாக இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆமாம். ஒரு ஃப்ரெஷராக என்ன ரோலில் உள்ளே போனீங்க சார்? நான் வந்துட்டு இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உள்ளார போயிருந்தேங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்கள் ரோல்ஸ் மாறி இருக்கு, அப்புறம் பேவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆரம்பத்தில் போகும்போது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம 20,000 வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இடையில ஒரு பொசிஷன் மாற்றி சீனியர் லெவலில், ஆமாம், சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றி இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேக் ஹோம் வந்துட்டு 34,400 சம்திங். ஐ மீன் பிஎஃப் இஎஸ்ஐ கிடையாதுங்க சார், பிஎஃப் மட்டும். ஓகே. ஆமாம். ஸோ அரௌண்ட் 50 மேலே வரும். நீங்கள் இந்த 2 இயர்ஸ் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு ஃபீல்டில் தங்கிட்டீங்க. ஓவரால் இந்த உங்கள் லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிராஜுவேஷன் இந்த ஃபீல்டில் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டீங்க. இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் சர்வே பண்ணலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இ-காமர்ஸ் இப்போ பூம் ஆகிட்டு வருதுங்க. இ-காமர்ஸ்ன்றது நாட் ஓன்லி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு நம்ம ஓன் வெப்சைட்டும் வந்துட்டு இதில் தான் வருங்க. இ-காமர்ஸ்ன்றது அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஆன்லைன் மூலமா செல் பண்ணலாம் இ-காமர்ஸ். நம்ம அதையும் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. நம்ம அதையும் வந்துட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதையும் கற்றுப்போம் சார். ஏன்னா இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் ஆன்லைனில் தானே வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் ரோலில் போகிறாங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஜாப் போயிட்டோம்ப்பா அப்படின்னு மட்டும் இல்லாமல் டே பை டே நிறைய லேர்ன் பண்ணணும். ஆமாங்க. அதாவது ஆஃபீஸில் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுற நாலேஜ் இல்லாமல் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெறும் அமேசான் கூட தெரிஞ்சால் போதுமாங்க. அடுத்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ எல்லா பிளாட்ஃபார்மும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமாங்க. ஆமாங்க. அடுத்த கம்பெனியில் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, அதுக்கப்புறம் ஓன் வெப்சைட் வச்சுருக்கோம், அதுக்கு கூகுள் ஆட்ஸு, சோஷியல் மீடியா ஆட்ஸு, அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுமாங்க. ஆமாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் அடுத்து 50, 65, 70 அந்த சேலரி ஹைக் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு நோக்கி தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் வந்துட்டு தயாரானதால தான் நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரி பையிங், டூல்ஸ் வில்லா, மொக்லிக்ஸ், அதாவது இந்த மிஷினரி ஐட்டம் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்லாம் என்டர் ஆயிருக்கும். நம்ம மீஷோவிலையும் வந்துட்டு ஆல்ரெடி செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லா அக்கௌண்ட்டும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இப்போ வந்து ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாபில் போய் ப்ளேஸ் ஆகிட்டீங்க. எஸ். 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்லி எவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க? பீங் அசிஸ்டன்ட் மேனேஜர் எவ்வளோ பேரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு என் டீமில் வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்காருங்க, 2 பேர் வந்துட்டு இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. ஓகே. உங்கள் ரோல்லே இன்னும் 2 பேர்? ஆமாங்க, இன்னும் 2 பேர் உள்ளார வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் எல்லாமே அவங்கள? ஆமாம், அவங்கள நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியை ட்ராவல் பண்ணிட்டீங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கான என்னென்ன முயற்சி எடுக்க போகிறீங்க சார்? சார் கண்டிப்பாக இது டே டு டே வந்துட்டு நம்ம அப்டேட்டடாக இருக்கணுங்க. நம்ம லேர்னிங்ன்றது கண்டிப்பாக வேணுங்க சார். இது வந்துட்டு நம்ம ஒரு டைம் கற்றுக்கிட்டோம் அப்படி வச்சு சஸ்டைன் ஆக முடியாதுங்க இந்த ஃபீல்டில். நம்ம டே டு டே லேர்னிங் இருந்துக்கிட்டும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் சார். இப்போ இருக்கிற பொசிஷனை விட இன்னொரு 5 இயர்ஸில் வந்துட்டு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணுற அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சார். ஸோ இது உங்கள் எம்டிகிட்ட அப்ரோச் பண்ணிங்களா? இந்த மாதிரி நான் பிளான் வச்சுருக்கேன். இல்லை சார், அதான் சொல்கிறேன் சார். எங்கள் எம்டி வந்துட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருந்தாருங்க சார். ஓகே. ஒரு ஹையரார்கி போட்டு வச்சுருந்தாருங்க சார். அவருக்கு இ-காமர்ஸை வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணணுன்றது அவருடைய கோலுங்க சார். இன்னும்
பெருசாக வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்றது. அவருடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறதால நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு growth இருக்குங்க சார். இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு அவருடைய கோல் வந்துட்டு என்னன்றதை நம்ம அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்மளுடைய எஃபோர்ட் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் பெரிய correct. இதாக ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 இன்டர்வியூ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஜாப்ல பிளேஸ் ஆனோம். அதை பார்த்துட்டு நீங்களா எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஓகே. அதில் வந்து உங்கள் சேலரி ஸ்லிப்போ சம்திங் லைக் ஒரு பிடிஎஃப் பிஎஃப் பிடிச்சது கூட அப்லோட் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக? எஸ் சார். சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஜெப்சன் சார் இதை கன்வே பண்ணிக்க விரும்புகிறேன், நானும் 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஸோ நான் இதை வந்து ஒரு செலராக தான் இருந்தால் தான் நான் வந்து சார் கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஜாப்ல பிளேஸ் ஆனவங்க உங்கள் வீடியோ போகிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க. எப்படி அந்த தாட் வந்துச்சு இந்த மெசேஜ் போடுறதுக்கு? சார் அது தாட்டுன்றபோது நம்ம ரெகுலராக வந்துட்டு உங்களை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுவோங்க சார். நம்ம ஆல்ரெடி கரெக்டாக நீங்கள் வீடியோ போட்டால் நம்ம அதை பார்த்துருவோங்க. அது என்ன விஷயம்னா, இந்த நமக்கு ஆரம்பத்தில் தெரியாதுங்களா, நீங்கள் கேட்டிருந்தீங்களே, நம்ம இ-காமர்ஸில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லை கேரியர் க்ரோத் பண்ணிக்கலாம், இதில் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல சார். கண்டிப்பாக இப்போ ஜாப் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இ-காமர்ஸ் ரிலேட்டடாக. அவங்க வந்துட்டு ஒருவேளை எதுலையாவது கேரியரை டெவலப் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, சஸ்டெயின் ஆகணும், இல்லை அதில் வந்துட்டு அவங்க உள்ளார என்ட்ரு ஆனாங்கன்னா நிச்சயமாக ஒரு கேரியர் growth இருக்குங்க இந்த ஃபீல்டில். ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணி பண்ணதுங்க சார். சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் உண்மையிலே கரெக்டான விஷயம். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் மற்றவங்களும் அது போய் ஆமாம், கண்டிப்பாக சார். எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு கேரியர் growth இருக்கும் அப்படின்றது. நம்ம உள்ளார என்ட்ரு ஆகும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு கேரியர் growthன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் சார். ஓகே. ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம எஃபோர்ட் உள்ளார போட்டதால தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த பொசிஷனில் வந்துட்டு நம்மளை வச்சிருக்கிறாங்க சார். ஓகே. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து எங்களோட கோர்ஸில் வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்லி பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் டெவலப் பண்ண கோர்ஸில் இப்போ புதுசாக ஒரு சீரிஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஜாபுக்காகவே. அதில் வந்து இன்ட்ரோடக்ஷனு அபவுட் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஜாப் கிடைக்கும்ட்டு, ப்ளஸ் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, அப்புறம் ஒரு ஜாபுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எந்த சைட்டில் போய் நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சொன்ன முதல் பாயிண்ட் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இ-காமர்ஸில், அவங்க போடுற டைம் அண்ட் எஃபர்ட்டை விட ஜாபில் போகணுன்னு நினைக்கிறவங்க 3 மடங்கு அதிகமாக போட்டே ஆகணும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது வந்துட்டு கரெக்டுங்க. நான் ஆரம்பத்தில் நான் ஜாயின் பண்ணும்போது முன்னாடி வந்துட்டு நம்ம இன் அண்ட் அவுட் எல்லாமே பண்ணோம் சார். கம்பெனி ஜாயின் பண்ணது, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது என்ன பண்ணேன்னா, அது என் கம்பெனின்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்ததால தான் வந்துட்டு இந்த பொசிஷன் இந்த அளவுக்கு வந்துட்டு growth. நம்ம பிஸ்னஸில் சில விஷயம் தெரியல, அவுட் சோர்சிங் பண்ணிக்கலாம். ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட கொடுத்துடலாம், இல்லை நம்ம ஒரு லோகோ ரெடி பண்ணலாம், இன்னொருத்தர் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அவுட் சோர்சிங் சில சர்வீஸை பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்புறம் அவங்க நீங்க கேட்டுருவாங்க. நம்ம எல்லா ஸ்கில்லும் வந்துட்டு டெவலப் பண்ணி அட்லீஸ்ட் பேசிக் லெவலே தெரியணும் போகும்போது. நம்ம அதான் சரி, நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ஒரு அந்த நம்ம உள்ளார போயிருக்கிற பொசிஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரோல்ஸ் வந்துட்டு என்னன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இப்போ நான் போய் தான் வந்துட்டு இ-காமர்ஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அங்கே கிரியேட் ஆகுது. அதாவது என்ன உள்ள இ-காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நான் அதை என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னும் போது நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நான் அது ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் growth காட்டணும், சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், லான்ச் பண்ணணும் ப்ராடக்ட் அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு எனக்கு இந்த ஃபோட்டோஷாப்புன்னா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. ஃபோட்டோஷாப் தெரியும், அதாவது அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், பட் அதில் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அது எப்படி ஒர்க் பண்ணணுன்றது தெரியாது, அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேன்வா வந்தது, கேன்வாவை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீவேர்டு சர்ச் பண்ணுறதுக்கு ஹீலியம் 10 அந்த டூலை வந்துட்டு நம்ம அதில் எப்படி சர்ச் பண்ணுறது, ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறது, காம்படிட்டர் என்ன வந்துட்டு கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத, அதை டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆகணும். ப்ளஸ் வந்துட்டு உள்ளார ப்ராடக்ட் பேஸ்டாகவும் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்லை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஓரியன்டாக வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு வீக்லி ஒரு கம்பெனி எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வேணும், இத்தனை பர்சன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கன்சல்டன்சி மாதிரி பில்ட் ஆகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸை வாரத்தில் இப்போ லாஸ்ட் வீக் டூ கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. சேம் தான், நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேனர் ரெடி பண்ணுங்கள், ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் வந்துட்டு ரெக்யர்மெண்ட் இருக்குங்க சார், அதாவது இருக்குது. ஆனால் எங்கே போய் அவங்கள யாரை வந்துட்டு கூப்பிட்றது இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கம்பெனி அதனால தான் அந்த மாதிரி அப்ரோச் வரும். நானே வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நான் ஒரு ஆள் இருந்தேன், எனக்குள்ள ஒரு டீமை பில்ட் பண்ணணுன்ற மாதிரி
எம்டி வந்துட்டு விருப்பப்பட்டதால் எனக்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டது. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் காமர்ஸில் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், கோயம்புத்தூர் ரீஜனில் எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்ற மாதிரி நான் வந்துட்டு முன்னாடி ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டிருந்தோம். ஒரு கம்பெனியோட அந்த உங்களை மாதிரி ஒரு பொசிஷன் இருக்க பர்சன்ட்டு நான் டேரெக்டாக பேசினேன். சார் எனக்கு டவுட்டு, இப்போ நௌக்கரி இண்டிட் மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டலே இருக்குது, அங்கேயே நீங்கள் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கப்போ, இல்லை சார் அங்கே நான் போஸ்ட் பண்ணுறப்போ சம்திங் லைக் ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணுன்றவங்க கூட இதை அப்ளை பண்ணி உள்ளே வராங்க, நாங்கள் தான் உட்காந்து A to Z ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதால ஓவராலாக ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாம் மீடியம் லெவல் ஸ்டேஜ்லேயே வந்துடுறாங்க, எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதே மற்ற போர்ட்டலில் போஸ்ட் பண்ணும்போது என்னன்னே தெரியாமல் சும்மா அப்ளை பண்ணிட்டு வந்துடுறாங்க, அதில் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எப்படின்னா சார், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கும் பர்டிகுலராக அந்த காமர்ஸ் இது வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் இன்னொரு ஃபீல்டுங்க. பட் இதுக்கு வந்துட்டு என்ன வேணும்னா பிஸ்னஸ் மைண்ட் செட் வேணும் சார். இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிச்சயமாக வந்துட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்தால் தான் அவங்க வந்துட்டு அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், க்ரோத் பண்ண முடியும். நீங்கள் அதை ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நான் அதை வேலையாக பார்த்து ஒரு மணி மைண்ட் செட்டில் போனால் அந்த கெரியரில் டெவலப் ஆகும். இது நம்ம சேலரிக்காகவோ இல்லை வேலை அப்படின்றதுக்காக உள்ளார வந்தீங்கன்னா அது ஆகாதுங்க சார். அது என்ன மைண்ட் செட் வேணும்னா அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க, நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்ததால நான் அதை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் அதை வந்துட்டு நான் அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு புது லேர்னிங் இருக்கிறதால நான் அதை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு அது புரியாது. பிபிஓ மாதிரி ஒரு வேலை ட்ரை பண்ணி அது வந்தால் கஷ்டப்படும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த வீடியோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து மேபி இனிமேல் வர யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஒரு காலேஜ் படிக்கிறவங்க கூட காமர்ஸ் ரிலேட்டாக ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். காமர்ஸ் ரிலேட்டாக இப்போதுலேருந்து உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாட் ஒன்லி ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மட்டும் இல்லை, இதை ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணும்போது வெறும் அமேசான் தெரிஞ்சால் போதும்னாங்க. இப்போ உள்ள கம்பெனிஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ்களும் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ ஃபியூச்சரில் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அந்த இதே தனியாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. எடுத்த உடனே 35,000 கொடுக்கலாம் சில கம்பெனிஸ் ரெடியாக இருப்பாங்க, பட் ஆனால் அந்த ஸ்கில் இருக்கணும் சார். ஆமாம் சார். இது எப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் சார். ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருப்பீங்க MBA வந்துட்டு மார்க்கெட்டிங்கில். இப்போ அந்த டயத்தில் தான் காமர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததா நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்ததால நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பொசிஷனில் வந்துட்டு இத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டீச் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மூலமாக வந்துட்டு நான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு கீழே வந்துட்டு ஒரு 3-4 பேர்த்துக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிரச்சனையே கிடையாது, பண்ணுங்கள். காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா எடுத்து மெசேஜ் போட்டு ஜாப் இருக்கான்னு கேட்கறத விட குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. ரெக்ரூட்மெண்ட் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது போக எப்போவுமே நீங்கள் சார் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் கொடுத்துருக்க நாலேஜை நோட்ஸ் எடுத்து படித்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் கேட்குறீங்க இல்லையா, தாராளமாக கேளுங்க. எப்போ வேணாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னென்ன, எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே இந்த ஃபீல்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு சார் மாதிரி நிறையா இன்புட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு சார். உங்களோட ஜாப் வந்து 6 o'clock முடிஞ்சாலும் அதையும் மீறி வந்துட்டு ஈவினிங் டைமில் எங்களுக்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஃபேஸ்லேயே தெரியுது அவ்வளோ டயர்ட்னஸ். ஃப்ரைடே அதுவுமா வீக்கெண்ட் அதுவுமா ஃபேமிலியோடு எல்லாமே எங்களுக்காக வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இதை பார்த்துருக்க நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் முக்கியமாக இந்த சீரீஸை நாங்கள் இன்னமும் அடுத்த கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாபில் யாராவது ப்ளேஸ் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சார் மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது போகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.